Welcome to Dr. Michael's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் Therapeutic Music in Detail என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், இசை தொடர்ந்து கேட்பதனால ஆக்சிடோசின் என்கின்ற ஹார்மோன் பெருமளவில் நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் வளர்க்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஆக்சிடோசின்ன்றது என்ன? எப்போவுமே மனம் இனிமையாகவும் இனிதாகவும் இருக்கும் பொழுது அந்த மாதிரி அந்த ஹார்மோன் சிறப்பான அளவில் பணி செய்யும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த சிறப்பான அளவில் பணி செய்கிறது மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும்தான் இதை பயன்படுத்திக்க முடியும் மியூசிக் தெரப்பியை அப்படின்னு நினைக்கிறது ஒரு கொஞ்சம் நேரோ மைண்ட், இது குறுகின மனப்பான்மைக்கு இடம் கொடுக்குமா இருக்கும். ஆனால் மியூசிக்கை இசை, அதாவது கிளாசிக்கல் மியூசிக், நம்மளுடைய பாரம்பரியமான இசை என்ன பண்ணணும், எல்லா விதமான நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல மெடிக்கல் ஃபீல்டுன்னு சொன்னால் அதில் ரெண்டு விதமான இண்டஸ்ட்ரி இருக்குது. ஒன்று சிக் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று ஹெல்த் இண்டஸ்ட்ரி. அப்படின்னு ஹெல்த் இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் நோய் வருமுன் காக்கும் இருக்கும் இல்லையா, அதுபோல் நிறைய பேர் பல பேர் என்ன பண்ணுவோம், சுகவீனமாக ஆன பிறகு மெடிக்கல் டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் சாதாரண விஷயம், நம்ம எல்லாரும் அனுசரிக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் அது. ஆனால் மியூசிக் தெரப்பி பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல வந்திருக்கோம். அப்படின்னா மியூசிக் தெரப்பி இதுபோல் சுகவீனமாக ஆன பிறகும் அது மருந்தாக பயன்படுத்திக்க முடியும். அதுக்கப்புறம் சுகமே இல்லை, ஆரோக்கியமாக தான் இருக்கும், சுகம் கொஞ்சம் கூட குறையலை அப்படின்னா அப்பொழுதும் இசை என்பதை மருந்தாக பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் இசை மருந்து என்பது அதற்கு ரெண்டு விதமான உண்டு. அப்படின்னா நிறைய கேட்கணும், இசையை தொடர்ந்து நம்ம காது வழியாக பருகணும். அப்போ சாதாரணமாக பருகுவது என்பதால் என்ன பண்ணோம், சிப் பண்ணுறது, வாயில் வச்சு குடிக்கிறது அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் காது வழியாக பருகணும் அப்படின்னு சொன்னால், அது சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட சொன்னோம், இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில் இசையை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போகும்போது என்னெல்லாம் செய்யும்னு கேட்டால், எல்லா விதமான சுறுசுறுப்பாக செய்கிற வேலைக்கு, அப்புறம் பிரெயின் அலர்ட்டாக இருக்கணும், ஃபோக்கஸிங் மைண்ட் செட் கிடைக்கணும், நல்லபடியாக படிக்கணும். இது மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும்தான் பயன்படுறதுக்கு தவிர ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்பில் பயன்பட முடியும். அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கும் இல்லையா, ரொம்ப மனம் இறுக்கம் ஏற்படும், மன அழற்சி இருக்கும், அப்புறம் மனக்கோட்டம் இருக்கும். அப்படின்னா இந்த மனக்கோட்டம், மன இறுக்கம் இதுலேருந்து வெளியில் வரத்துக்கும் இசை நல்ல விதமான ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அப்போ அது இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கில் கூட பயன்படுத்த முடியும். அப்புறம் ஒரு ஹோம் ஃப்ரண்ட்டு, அங்கே கூட என்ன பண்ணலாம், நிறைய வேலை இருக்குது, வேலையோட பளு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த வேலையை செய்துக்கிட்டே இருக்குச்சே இசை ஒரு என்ன பண்ண முடியும், ஊக்கியாகவும் கிரியையை சிறப்பாக செய்வதற்கும் பயனாகும். அதே மாதிரி நிறைய ஒர்க்கு அதிகமாக இருக்குது, லோடு அதிகமாக இருக்குது, ஒரு ஆஃபீஸில் நிறைய வேலை செய்கிறோம் அப்படின்னா அங்கேயும் என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இசையை பயன்படுத்தினா நம்மளோட வேலையோட பளு தெரியாமல், வேலையோட தொய்வு நம்மளுடைய வேலையில் என்ன குறுக்க நிற்காமல் தொடர்ந்து ஒரே சீராக வேலை செய்ய முடியும், அது பயன்பட முடியும். அப்புறம் எல்லாரோட ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கில் ப்ரொடக்ஷன் இருக்குது, அந்த ப்ரொடக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இசை ஒரு நல்ல ஊக்கியாக அமையும். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த வேலை செய்கிறோட வேகம் இருக்கே அதில் தொய்வில்லாமல் செய்ய முடியும். அப்புறம் அந்த வேலையில் ஒரு டல்னஸ் வரும், மொனாட்டனஸாக இருக்குது, அந்த வேலையை செய்யும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்பீட் ஆஃப் த ஒர்க் இட் இஸ் கோயிங் டவுன் சொன்னால் அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு குறையாமல் இருக்கிறதுக்கு, அதாவது 1 மணி நேரத்தில் இத்தனை பேக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப தொடர்ந்து வந்துட்டே வரும்போது 2வது மணி நேரம் அல்லது 3வது மணி நேரம் வேலை செய்யும்போது அந்த பேக்கேஜிங் கம்ப்ளீட் பண்ணுற நம்பர்ஸ் மே லைக்லி டு கோ டவுன். அப்படின்னா அது மாதிரி நம்பர் குறையாமல் இருப்பதற்கும் இசை ஒரு நல்ல துணையாக அமையும். அது இதெல்லாமே என்னாச்சு, இசையோட மருத்துவ குணத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம், மருத்துவ குணத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு தான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு, வலி, இது ரெண்டுத்தையுமே இசை என்ன பண்ணும், நிறுத்தும். இசையை குறைவாக காட்டும். அது அதை பர்சீவ் பண்ணாதெல்லாம் டயர்ட்னஸ் இருக்கும், ஆனால் டயர்ட்னஸை நம்ம ஃபீல் பண்ணாமே நம்மளோட ப்ரொடக்ஷனை நம்ம அதிகப்படுத்த முடியும். ஏன்னு சொன்னால் இது என்ன பண்ணும், ஒரு வலி நிவாரணிக்கு என்னெல்லாம் வேணும், ப்ரோப்ரியோசெப்டார்ஸ் அப்படின்னு நம்ம சில இதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் இந்த டெக்னிக்கல் டேர்ம் எல்லாம் என்ன பணி செய்யுமோ அதுபோல் பணியை இந்த இசை செய்யும். வலி நிவாரணியை நம்ம என்ன பண்ணோம், அதை பர்சீவ் பண்ணாமல் இருக்கிற மாதிரியோ இனிமையாக பொழுது கழிஞ்சுட்டு இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, பாட்டு கேட்டுனா இருந்ததுன்னா வேலையை டபால் முடிச்சு விட்டேன் அப்படின்வாங்க. அதுக்கு என்ன காரணம், திஸ் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட்.
சிலவங்களுக்கு லிரிக்ஸ் இருக்கும், அவங்கள கூட ஹம் பண்ணிக்கிட்டே இருந்து வேலை செய்வாங்க. தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் த டியூன்ஸ் இருக்கே, அந்த இசையோட ஒலியின் மகத்துவம், இசையின் மகத்துவம் தான் இதற்கு அடிப்படை காரணம் என்று சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்யலாம். இதனுடைய விரிவாக்கம், இதனுடைய விளக்கம் இன்னும் கூட வரப்போகிற பகுதியில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.